ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் மை காட்ஸ் கிட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது Thursday மார்னிங். இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு. எங்கள் ஊருக்கு அவுட்டரில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அண்ட் இந்த வீட்டை கூட என்னோடய ஹஸ்பண்ட் தான் கட்டியிருந்தாங்க. போனோன்னா பால் காய்ச்சி ஒரு கிளாஸ் பால் கையில் கொடுத்தாங்க. ஸோ அதை நல்லா குடிச்சிட்டு இருந்தேன். என்னோட பையன் அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு மயில் பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எங்கள் வீட்டுக்குமே மயில் வரும், பட் நல்லா டிஸ்டன்ஸில் இருக்கும். இங்கே ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு. அண்ட் அவன் கூடயே சுற்றி சுற்றி அதுவும் விளாண்டுட்டு இருந்துச்சு. ஸோ நல்லா ஹாப்பியாக அவன் விளாண்டுட்டு இருந்தான். ஒரு பக்கம் நாங்கள் வந்து அவங்களவங்கட்டலாம் பேசிட்டு அப்படியே வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே மதியானம் ஆகிட்டு ஸோ நல்லா சூப்பரான சாம்பார் சாப்பிட்டுட்டு என்னோடய பையன் அவனோட ஃபேவரட்டான பாயசம் குடித்தான். அப்படி நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் கொஞ்சம் கடைக்கு போக வேண்டியிருந்துச்சு. ஸோ என்னோடய பையனுக்கு ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருந்தோம். அங்கே போய் பார்த்தா அவன் அவ்வளோ ஒரு சேட்டைங்க. ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு பார்க்க முடியல, போட்டு பார்க்க முடியல, ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேன்ட்டான். அவன் பின்னாடி ஓடுறதுக்கே எங்களுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஒரு 2 ட்ரெஸ் வாங்குறதுக்கு நாங்கள் 2 மணி நேரத்துக்கு மேலே அந்த கடையில் இருந்திருப்போம். அவ்வளோ ஓட்டம் ஓடிட்டு இருந்தான். எப்படியோ கஷ்டப்பட்டு அவனை பிடிச்சி வச்சு ஒரு 2 ட்ரெஸ் அவனுக்கு வாங்கியாச்சு. இப்போலாம் எந்த ஷாப்புக்கு போனாலுமே 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் பண்ணுறதே கிடையாது. ஒரு ஆள் ஷாப்பிங் பண்ணோம், ஒரு ஆள் என்னோட பையனை பார்க்கணும், அந்த மாதிரி ஆகிட்டு. ஸோ ஒரு வழியாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெட்டும் வாங்க வேண்டியிருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து எது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே பில்லையும் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. என்னோட பையன் தான் ஓட்டம் நிற்கவே இல்லை. ஃபைனலாக வீட்டுக்கு வர வழில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழம் வாங்க வேண்டியிருந்துச்சு. வாழைப்பழம் வாங்கிட்டு அப்படி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு டே ரொம்பவே சூப்பராக போச்சு. இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.